தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக Xiaomi 11 சீரிஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. 11i சீரிஸை. அதில் குறிப்பாக இந்த 11i நான் 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய 2 டே யூசேஜில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இது குறிப்பாக ரிவ்யூ கிடையாது, விமர்சனம் கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை சேர்த்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிசைனை பற்றி பேசலாம். ஸோ இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு கையில் எடுத்த உடனே எனக்கு ஃபீல் ஆனது அந்த டிசைனை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பாக்ஸிங்கான ஒரு டிசைனில் இருக்குது. பின் பக்கமாக கலர் பேட்டர்ன்ஸ் மொத்தமாக 4 கலர் பேட்டர்ன் வந்துருக்கு. இந்த கலர் கொஞ்சம் க்ரீனிஷாகவும் இருக்குது, கொஞ்சம் பிளாக்கிஷ் டின்ட்டும் வந்துருக்கு. ஸோ காம்பினேஷன் ஆஃப் போத் கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு பர்சனலி எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. பின் பக்கமாக வந்து பிளாஸ்டிக் தான் வந்து இருக்குது. அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 207 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி எவ்வளோன்றதை நீங்களும் வந்து பார்க்குறீங்க. அடுத்ததாக டிஸ்பிளேவை பற்றி பேசணும்னா இதில் 6.67 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் சப்போர்ட் இருக்கு. 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. HDR10க்கான சப்போர்ட் இருக்கு. வைட் 1 L1க்கான சப்போர்ட்டும் இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல மேல இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் பெசில்ஸ் கம்ப்ளீட்லி நேரவான ஒரு பெசில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் பெசில்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்பவே சின்னதாக இருக்குது. கம்ப்ளீட்லி ஒரு பெசில்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பெசில்ஸே இல்லாத வரை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வியூவிங் ஆங்கிள்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. AMOLED டிஸ்பிளே சொல்லவே வேணாம். கலர்ஸ் எல்லாம் நல்லா பஞ்சியாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்குது. நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்க்கும் போதும் அந்த கலர்ஸ் நல்லா வந்து தூக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்மூத்னஸ் உடைய ஃபீல் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இண்டோர்லையும் எந்த ஒரு இஷ்யூமே வந்தது கிடையாது. அவுட்டோர்லையும் நான் 2-3 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் அவுட்டோர்லையுமே பிரச்சனை இல்லாமல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு 360 டிகிரிக்கான ஆம்பியன்ட் லைட் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெறும் டிஸ்பிளே மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? அந்த சவுண்ட் குவாலிட்டியும் வேணும்ல. இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இதில் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஐரஸ் ஆடியோ வயர்லெஸ் அண்ட் வயர்டு ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டுமே இதில் இருக்கு. பட்டன்ஸ் உடைய பிளேஸ்மெண்ட்லாம் என்ன இருக்குன்றத வந்து பார்த்தலாமா? வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே தான் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்கு. சைட் மவுண்டட் தான். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பேக் கீ கொடுத்துருக்காங்க. டாக்டைல் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. டாப் சைடில் பார்க்கும்போது நமக்கு 3.5mm ஜாக், ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் ஸ்பீக்கர் ஒன்று இருக்கு. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இருக்கு. அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் இதில் MediaTek உடைய Dimensity 920 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 nanometer டெக்னாலஜி பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருந்ததுங்க. டே டு டே யூசேஜில் நான் யூஸ் பண்ண 2 நாள் எனக்கு எந்த இஷ்யூமே வந்து கிடையாது. அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒரு சில கேம் பிளே காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ 2 நாளில் எங்களால் என்னென்ன கேம்ஸ் விளையாட முடிஞ்சது நாங்கள் விளையாடணும். ஓரளவுக்கு ஹெவி கேம்ஸான PUBG கேமும் வந்து நான் விளையாடிருக்கோம். ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸ் எவ்வளோலாம் சப்போர்ட்டில் இருக்குன்றதும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஆகும்போது ஒரு மாதிரி இருந்தது. பட் போக போக விளையாட ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு வந்து மேட்ச் அப் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணது. அண்ட் குறிப்பாக ஹீட்டிங் இஷ்யூவை பற்றி கேட்குறவங்களுக்கு 2 நாளில் எங்களால் அதிகமாக வந்து டெஸ்ட் பண்ண முடியல. பட் ஹீட்டிங் ஒருவேளை வந்தாலுமே அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேப்பர் கூலிங் சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 8 5G பேண்டுமே இருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் 5G ஃபோனும் வந்து இதிலே சேர்த்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரினாலும் இந்த பேண்ட்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ரேம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் வந்து போச்சு. மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரேம் உடைய டைப், ஸ்டோரேஜ் டைப் என்னன்றதை பார்த்தலாம். ஸோ ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் இதில் LPDDR4X ஆன ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் இதில் UFS 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரியை பற்றி பேசலாம். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 5160 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சூப்பரான ஒரு விஷயம் எங்கடானா 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அது கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பாக்ஸ்லேயே வருது. அண்ட் அந்த சார்ஜரை வச்சு நீங்கள் இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 50% வரைக்கும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வெறும் 13 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. டூ ஃபாஸ்ட் இல்லை? நெக்ஸ்ட் கேமரா. பின்பக்கமாக 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 108 மெகாபிக்சலுக்கான சாம்சங் HM2 சொல்லக்கூடிய சென்சர் இருக்கக்கூடிய கேமரா. இது f1.89 அப்பச்சரில் இருக்கு. ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் f2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர். மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. பின்பக்க கேமரால மேக்ஸிமம் நம்மளால 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது இதில் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த 2 கேமராலையுமே ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்றதையும் பாருங்க.
OS பொறுத்தவரைக்கும் இதில் Android 11 தான் ரன் ஆகுது. MIUIன்னு பார்த்தீங்கன்னா இதில் 12.5 இருக்குது அண்ட் 13 வந்து சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ 13 ரோல் அவுட் ஆகும்போது வரக்கூடிய முதல் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் இதுவும் இருக்கும்ன்றத போல சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அனிமேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம எப்படி இருப்போம் அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, நிறைய யூசேஜ் பண்ண மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸும் இருக்குது, வேணாலும் நீங்கள் வந்து தூக்கிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ப்ளூடூத் 5.2 கூடிய சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு IP53 ரேட்டிங் வந்து இருக்குது. அண்ட் எனக்கு ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன், என்னன்னா வைப்ரேஷன். ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. என்னென்ன வேரியன்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 6GB RAM 128GB மாடல் ஒன்றும் 8GB RAM 128GB மாடலும் வந்து கொடுக்குறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விர்ச்சுவல் RAM எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய RAM ஆப்ஷன் அதுவும் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் வேணும்னா மல்டி டாஸ்கிங்க மற்ற விஷயங்களுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது அந்த பேஸ் வேரியண்டோட விலை 25,000 ரூபாய். அந்த அடுத்த மாடல் அந்த 8GB RAM சொன்ன பார்த்தீங்களா அதோடைய ப்ரைஸிங் வந்து 27,000 ரூபாய். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ இனிஷியலாகவே ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து தந்திருக்காங்க. நீங்கள் நியூ இயர் ஆஃபர்னு சொல்லி ஒரு 1,500 ரூபாய்க்கான இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து தந்திருக்காங்க. ப்ளஸ் SBI கார்டு மூலிமா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அதிகப்படியாக 2,000 ரூபாய் வரைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 3,500 ரூபாய் அப்படின்றத இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் கழிச்சிட்டு அந்த மொபைல் வாங்க முடியும். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் மாடல் நீங்கள் எடுத்தீங்கன்னா 21,500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குற மாதிரி வருது. அந்த ப்ரைஸிங் உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸிங் மாதிரி தான் வந்து தெரியுது. பட் இது இனிஷியல் ஆஃபர்ஸ் ஜென்ரலாக எல்லாருக்குமே. பட் இது இல்லாமல் ஒருவேளை உங்ககிட்ட பழைய ரெட்மி நோட் மாடல் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதில் அதிகப்படியாக 4,000 வரைக்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குன்றத போல சொல்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட் யூசர்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ராவான ஒரு சில அடிஷனல் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஜென்ரலி அவங்க கொடுத்த பேசிக்கான ஆஃபரை பார்க்கும்போதும் அந்த ப்ரைஸிங்கு இது நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அண்ட் ஸ்பெஷலி இந்த ஃபோனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன, ப்ரைஸிங் ஓகேவா என்ன ஏதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.